நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலை உள்ளங்கால் வர வலின்னு சொல்றீங்க. அங்க வந்தா வலி, இங்க வந்தா வலி, போட கழுத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, ஸ்பைனல் கார்டு முதுகெல்லாம் வலிக்குது. என்ன பண்றதுனே ஒன்றும் தெரியல. பெயின் கில்லரா போடுற வலிக்கு அப்பயும் பெயின் போக மாட்டேன்றீங்க. மருந்து மாத்திரையா சாப்பிட்றேன் அப்பயும் பெயின் போக மாட்டேன்றீங்க. இப்படி எல்லா வகையான பிரச்சனைக்கும் நம்முடைய முன்னோர்கள் இயற்கை வைத்தியத்தில் ஒரு அற்புதமான தீர்வு சொன்னாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்க என்னன்னா, இங்கே பாருங்க, இதுதான் அந்த தீர்வு. பெயினை, உடம்புல இருக்கிற அந்த பெயினை வந்து சுத்தமாக குணமாக்கக்கூடியது. இப்படி கடிச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லா வகையான வலியும் போங்குங்க. அவ்வளோதாங்க. கொத்தவரங்காய் தெரியுதுங்களா? இதுதான் கொத்தவரங்காய். இங்கே பாருங்கள், இந்த செடியில் இருக்கு பாருங்கள். நான் கொத்தவரங்காய் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். கொத்தவரங்காயில் தான் ஒரு அற்புதமான தீர்வு இருக்குது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்வான பொருள். அப்படியே சாப்பிட்டீங்கன்னாக்கா பெயின் கில்லராக வேலை செய்யும். நரம்பு நாளங்களை வலிமைப்படுத்தும். சளி சார்ந்த பிரச்சனைகளை வந்து அற்புதமாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் விட்டமின் ஏ இருக்குது. கண்ணுக்கு நல்லது, நரம்புகளுக்கு நல்லது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதே மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு அற்புதமாக பலனை தரக்கூடியது. பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணும். உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கும். இப்படி பன்முகங்களை கொண்ட ஒரே ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை எப்படி சாப்பிடணும்னு கேட்குறீங்க. பெயின், உடம்பெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு இந்த கொத்தவரங்காயை இங்கே பாருங்கள். இப்போ நான் பறிக்கிற மாதிரி இப்படி பறிச்சுக்கணும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்படி பறிச்சுக்கணும். இப்படி பறித்து எடுத்துகிட்டு, இது சுத்தமாக தான் இருக்குது. இது பறித்து எடுத்துகிட்டு காலையில் ஒரு 5 காய், மதியம் ஒரு 5 காய், நைட்டு ஒரு 5 காய் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்வான பொருள். பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா இமிடியேட்டாக போய் நரம்பு நாரங்களை ஆக்டிவேட் பண்ணி பெயினை, உடம்புல இருக்கிற அந்த பெயினை வந்து சுத்தமாக குணமாக்கக்கூடியது. இப்படி கடிச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்படி கடிச்சு சாப்பிட்டே இருக்கணும். நிறைய இருக்கு. இப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லா வகையான வலியும் போங்குங்க. அவ்வளோதாங்க. ஒருவேளை பல்லு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். நரம்பு சரியாகனா எலும்புகளும் நல்லா வலிமை பெறும். இதில் எலும்புக்கும் நரம்புக்கும் தேவையான இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இந்த கொத்தவரங்காயை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால எப்படி அந்த ஆர்கானில் போய் வேலை செய்யுது, எப்படி நரம்புகளை வேலை செய்யுது, எப்படி சதையில் வேலை செய்யுது, எப்படி எலும்பில் வேலை செய்யுது வரையும் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. எல்லா வகையான வலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காய் அற்புதமான தீர்வாக இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்குன்னா ஒரு 5 கொத்தவரங்காய், 1/2 லெமன், அதோட தோல் சத விதையோட பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுங்க. அரைச்சி புரிஞ்சு படுக்கிட்டு அப்படின்னு பல்லு படாமல் குடிச்சிருங்க. சாப்பிட்ட பின்னாடி குடிச்சு பாருங்க. ஒரு 1/2 hour ஒரு 1 hourக்குள்ளே அந்த பெயின் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி நல்லா பெயின் ரிலீஃப் ஆகிறத கண் கூட பார்க்கலாம். இப்படி அனைத்து வகையான உடல் சார்ந்த வலிகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து தான் இந்த கொத்தவரங்காய். கொத்தவரங்காய், வாழைக்காய் பார்த்தீங்கன்னாக்க பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா வாய்வான பொருள் அல்ல, சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்வான பொருள். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கா, நரம்பு அங்கங்கே இழுக்குதா, வெரிகோஸ் வெயின் இருக்கா, கவலையப்பட வேண்டாம். இந்த கொத்தவரங்காய் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயினும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி நரம்பெல்லாம் அங்கங்கே பிடிச்சிருக்குது, குரண்ட கால் சொல்லுவாங்க, அங்கங்கே பிடிச்சிருக்குதுன்றீங்களா, இந்த கொத்தவரங்காயும் பைனாப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாக போகும். நான் என்ன சொல்கிறேன்னா, உணவிலே மருந்து இருக்குன்னு சொல்ல வரேன். இனி உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் போடுங்க, இல்லை மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, மருத்துவர் கூட அனைத்து ஆலோசனையும் கடைப்பிடிங்க. இது மாதிரி இயற்கையான உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாமேன்றேன். ஒரு வியாதினாவே அது வலின்னு தான் சொல்கிறாங்க. அந்த வலி இல்லைன்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த காய்கறி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுமே சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேரலைஸ் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மூட்டு வலி முழுவதை வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜாயின்ட் பெயின் வலி வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு விலங்கிற சென்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
L4, L1, L2, L3, L4, L5 இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கோம், புடகல் தோலை கொடுத்துருக்கோம், நல்ல ரிலீஃபாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு டாக்டருடைய பரிந்துரையின்படி படித்த பட்டதாரி மருத்துவர்களாக துணை மருந்துகளை கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த உணவுகள் கொடுத்ததுனால அட்டகாசமாக வேலை செஞ்சுன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து வகையான வலிக்கும் இந்த கொத்தவரங்காய் அற்புதமாக வேலை செய்யுங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அனைத்து வகையான வலி இருக்கா, கவலைப்படாதீங்க, இந்த கொத்தவரங்காயை ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம்.